ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஜிபி விலாக்ஸ் வேர்ல்டில் சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற எம்ஜிஎம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க டிக்கெட் ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இதில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது, ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இதில் 2.5 ஃபீட்லேருந்து 4.5 ஃபீட் வரைக்கும் சைல்டுக்குள்ளே வருவாங்க. 4.5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க அடல்ட் கேட்டகரியில் வருவாங்க. இந்த ஜம்போ பேக்கேஜில் நீங்கள் வாட்டர் கேம்ஸ் அண்ட் ட்ரை கேம்ஸ் விளையாடிக்கலாம். அடுத்து மெகா ஃபன் பேக்கேஜ். இதில் வாட்டர் அண்ட் ட்ரை கேம்ஸ் வந்துடும். அதுபோக இந்த பேக்கேஜில் 5D தேட்டர், அப்சைட் டவுன் ஹவுஸ், டெவில் ஹவுஸ், வார்டெக்ஸ், கார்னிவல் கேம்ஸ், இதில் நிறைய கேம் இருக்குது. இதில் 4 கேம் விளையாடுறதுக்கான கூப்பன் மட்டும்தான் நமக்கு தருவாங்க. அது போக விளையாடணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி விளையாடிக்கணும். அடுத்த பேக்கேஜ் பார்த்துட்டா ஃபாஸ்ட் ட்ராக். இது ப்ரியாரிட்டி பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால் இந்த பேக்கேஜில் இருக்கிற கேம்ஸ் அத்தனையும் இதில் கவர் ஆகும். அது போக அடிஷ்னலாக காம்போ ஃபுட்டும் காஸ்டியூமும் இந்த பேக்கேஜில் வந்துடும். லைனில் நிற்காமல் வெயிட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்த கேம்னு போய் விளையாடலாம் இந்த பேக்கேஜில். டிக்கெட் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஒரு சில டைம் அவங்க ஆஃபர்ஸ் தருவாங்க. 2 டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 20% ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் போகும்போது அங்கே டிக்கெட்டுக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ்க்கு இது இருக்கான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து எம்ஜிஎம்மோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைமை பற்றி பார்க்கலாம். வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே 10:30 to 6 o'clock. அதுவே வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டேனா 10:30 to 6:30. வாட்டர் கேம்ஸ் எல்லாம் 12 o'clock மேலே தான் ஸ்டார்ட்டே ஆகும். அதுக்கு முன்னாலே ட்ரை கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் எல்லாம் ட்ரை கேம்ஸ் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்கள் திங்ஸை வைக்கிறதுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கு 150 சார்ஜஸ் பண்ணுவாங்க. 50 சார்ஜபிள், 100 ரிட்டர்னபிள். நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு 100 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மென் அண்ட் உமன் 2 பேர்த்துக்குமே லாக்கர் தனித்தனியாக தான் இருக்குது. உள்ளே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருங்க. வாங்க என்னென்ன ட்ரை கேம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ட்ரை கேம்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் எது விளையாடலையோ இல்லை எது உங்களுக்கு த்ரில்லாக இருக்குன்னு தோணுதோ அதை முதல்ல விளையாடி முடிச்சுருங்க. ஏன்னா நீங்கள் எல்லா கேமும் விளையாடுறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது. இந்த கேம் பார்த்துட்டா கிளாக் வைஸில் ரன் ஆகும், அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். நீங்கள் உட்காந்துட்டு இருக்க கேபினும் ஸ்பின் ஆகும். இந்த கேம் நேம் ரெவல்யூஷன். இது ரைட் சைட்லேயும் சுற்றும், கொஞ்சம் லெஃப்ட் ஆகி சுற்றும். த்ரில்லாகவும் இருக்கும், என்ஜாயும் பண்ணலாம். இந்த கேம் நேம் பார்த்துட்டா ரேஞ்சர். இந்த ரைடு ரொம்பவே த்ரில்லாக இருக்கும். நீங்கள் இந்த ரைட் போகும்போது மட்டும் சாப்பிட்டு போயிடாதீங்க. இந்த ரைட் நேம் வேவ் ஸ்விங்கர். இதில் நீங்கள் ரைட் பண்ணும்போது காற்றுலேயே மிதக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேம் நேம் ரோல் ஆன் ரோல். இந்த ரைடு பார்த்துட்டிங்கன்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற கேபினும் ரொட்டேட் ஆகும். இந்த ரைடுக்கும் சாப்பிட்ட உடனே போயிடாதீங்க. இந்த ரைடு எல்லாருக்குமே பிடிச்ச ரைடு ரோலர் கோஸ்டர். இது மட்டும் எப்போவுமே கூட்டமாகவே தான் இருக்கும். முடிஞ்சால் போனோடனே ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாடிடுங்க, ஏன்னா இதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும். இந்த ரைடு நேம் ஸ்கை கிளைடர். இந்த ரைடு ஸ்பீடாக சுற்றும், கூடவே உங்கள் தலையும் சேர்ந்து சுற்றும். சின்ன பசங்க இதில் போக வேணாம், நல்லா த்ரில்லாகவும் இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த ரைடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது போக நிறைய ட்ரை கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நேரில் போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்து வாட்டர் கேம்ஸ் பார்க்கலாம். வாட்டர் கேம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரை கேம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா வெட்லத்தோட ட்ரை கேம்ஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த கேம் நேம் வாட்டர் கோஸ்டர். வாட்டர் கேம்ஸ்லாம் பார்த்துட்டா சின்ன குழந்தைய தாராளமாக விளையாடலாம். ஆழம் அதிகமாக இல்லை. சின்ன குழந்தைங்க வாட்டர்னாவே ஃபுல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் நீங்களும் அது கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வாட்டர் கேம்ஸ் பக்கத்துலேயே ரெயின் டான்ஸ் இருக்குது. இதில் பெரியவங்களும் ஆகட்டும் சின்னங்களாகட்டும் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணலாம். நல்லா வைபான சாங்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சம்மர் சீசனுக்கு இது ரொம்ப க்ரௌடாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு இது கொஞ்சம் ஆழம் கம்மியான இதாக தான் இருக்கும். பெரிய பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணணும். த்ரில்லான ரைட்ஸு, த்ரில்லான வாட்டர் கேம்ஸு போகிறோன்னா இது கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். அந்தளவுக்கு இது எக்ஸைட்மெண்ட் தராது. பட் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு ஒரு நாள் போகிறதுக்கு இது ஓகேவாக தான் இருக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு. இந்த வாட்டர் கேம் நேம் வேவ்ஸ்.
இதுக்கு சர்டன் டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் மட்டும்தான் இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்துட்டா பெரியவங்க சின்னவங்க எல்லாமே ரைட் பண்ணலாம். இதில் டைம் லிமிட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் வேணால் போய்க்கலாம். இது வாட்டர் ஃபால்ஸ். மேலேருந்து தண்ணி அருவி மாதிரி ஊற்றுற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. எம்ஜிஎம்மோட வாட்டர் கேம்ஸோட ஃபுல் வியூ ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஃபுட் கோர்ட். வாட்டர் கேம்ஸு பக்கத்துலேயே இருக்கும். சாப்பிட்டு விளையாடலாம், விளையாடி முடிச்சுட்டு சாப்பிட்லாம். பேரண்ட்ஸ் இங்கே உட்காந்துட்டு பசங்க விளையாடுறதையும் பார்க்கலாம். இது மிரர் ஹவுஸ். இதுக்கு உள்ளே போகும்போது மட்டும் மொபைல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபோட்டோஸ்க்கு உள்ளே நல்லாயிருக்கும். இதனோட நேம் வார்டெக்ஸ். இது உள்ளே ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்யூஷனை க்ரியேட் பண்ணி தரும் மைண்டுக்கு. இதெல்லாம் கார்னிவல் கேம்ஸ்லாம் வரும். இதில் நீங்கள் என்ன கேம் பிடிக்குதோ விளையாடிக்கலாம். ஒரு சில பேக்கேஜில் பார்த்துட்டிங்கன்னா இதுலேயே அவங்களே கூப்பன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு 4 கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா விளையாடுனா நீங்கள் பே பண்ணி விளையாடிக்கலாம். நீங்கள் வீக்கெண்டில் போகிறீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேயில் நைட்டு பார்த்துட்டிங்கன்னா டான்ஸ் இருக்கும். அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். நீங்களும் போய் எம்ஜிஎம்மில் என்ஜாய் பண்ணுறனா பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன்